வணக்கம் நண்பர்களே. மே 10, 2026 சாதாரண நாளாக முடிஞ்சிருக்க வேண்டியது. ஆனால் சரித்திரத்தில் ஒரு நாளாக வந்து பதிக்கப்பட்டிருக்கு. மக்கள் மனசை கொள்ளடிச்ச நாயகனும் டிவிகே கட்சி தலைவருமான மக்களின் தளபதி விஜய் அண்ணா இன்று வந்து முதல்வராக வந்து பதவியேற்றிருக்காப்புல. அவருக்கு நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். காலம் இருக்க வரைக்கும் அவர் தான் முதல்வர்னு சொல்கிறாங்க. ஆனாலும் முதல் 5 வருஷம் வந்து டிஎன் கவர்மெண்ட்டோட பொன்னான பீரியடாக இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதை கட்டாயம் அவர் செய்வார். சரி, நம்ம இன்றைக்கி டாபிக் உள்ள போயிடலாம். சவால்கள் நிறைஞ்சது தான் அவரோட வாழ்க்கை. சினிமா துறையிலையும் சரி, அரசியலுக்கு முன்பும் சரி. அப்படி இருக்கும்போது சவால்கள் நிறைய இருக்குது. அதை நம்மளே வந்து கண்கூட பறந்து பார்த்துருக்கோம். டிஎன் கவர்மெண்ட்டோட சவால்கள் எப்படி இருக்குது? முதல்வராக வந்து இவரோட அந்த ஒரு இருக்கிற சவால்களில் முக்கிய 5 சவால்கள் என்ன? பெரிய சவால்களாக நான் நினைக்கக்கூடியதை உங்கள் முன்னால் வந்து சொல்லணும்னு விரும்புகிறேன். 1 by 1 பார்த்துருவோம். 5 சவால்கள் என்னென்ன அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு, போதைப்பொருள் மற்றும் பெண்களோட பாதுகாப்புங்க. பல முறை வந்து உயர்நீதிமன்றம் வந்து போன கவர்மெண்ட் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. போதைப்பொருள் அதிகமாக இருக்குது, தடுப்பு காவலர்கள் உருவாக்குங்க, மானிட்டர் பண்ணுங்க அப்படின்னு பல விஷயத்தை வந்து பல முறை வந்து ஒரு உயர்நீதிமன்றமே கவர்மெண்ட்டை வந்து சுட்டி காட்டுற அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து போதைப்பொருள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பெண்களோட பாதுகாப்புங்க. ஒரு சிறுமி கழிவறைக்கு செல்கிற நேரத்தில் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போதே உடம்புலாம் நடுங்குது. இது விஜய் அண்ணாவோட மேனிஃபெஸ்டோலே வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து தடுப்பு காவலர்கள் உருவாக்கப்படும், அதிக காவலர்கள் வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து அதிக காவலர்கள் வந்து நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கங்கிறது தெரியல. இது ஒரு மிகப்பெரிய சவால் அண்ணனுக்கு. 2வது, இளைஞர்களோட வேலைவாய்ப்பின்மை. இளைஞர்களுக்கு வந்து அதிக வேலைவாய்ப்பின்மை. அதாவது டிவிகே கவர்மெண்ட் செவிச்சதுக்கு காரணமே வந்து இளைஞர்கள் தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படி படித்த பட்டதாரிகளுக்கு சுமோட்ட வேலையும் தான் வேலை பார்த்து காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. குறைஞ்ச ஊதியத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்னு தெரில. ஆனால் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்காங்க 4000 வந்து பட்டதாரிகளுக்கு கொடுக்கப்படணும்னு, ப்ளஸ் கிராமப்புறங்களில் வேலையை உருவாக்கி 18,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தொழில் நிறுவனமும் இல்லை, நிதி நிறுவனமும் இல்லாத இந்த ஊரில், இந்த அதிகமாக இல்லாத இந்த இடத்துல இதை எப்படி கையாள போகிறாங்கங்கிறது தெரியலை. இதுவும் ஒரு மிகப்பெரிய சவால் அவருக்கு. 3வது, நிதி பற்றாக்குறை. ஃபஸ்ட்டு செகண்டு இல்லை, மொத்தம் என்ன தமிழ்நாட்டில் செய்யணும்னாலும் இந்த நிதி இருந்ததுன்னா தான் செய்ய முடியும். தமிழ்நாட்டில் மொத்தம் 10.7 லட்சம் கோடி கடன் இருக்குது. இன்றைக்கி காலையில் பேசும்போது கூட விஜய் அண்ணா அதை தான் சுட்டி காட்டி பேசினாங்க. 10 லட்சம் கோடிக்கு மேலே வந்து கடன் இருக்குது. அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியல. அதை நான் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியாக ஒரு அறிக்கையை வந்து நான் விடுவேன், அதுக்கப்புறம் தான் நான் கவர்மெண்ட்டை எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு பல விஷயத்தை வந்து சொன்னாங்க. இதுக்கு காரணம் அதுதான். இது எப்படி கையாள போகிறாங்க? இது ஒரு மிகப்பெரிய சவால்னு எல்லாத்துக்கும் தெரியும். பணம் இல்லாமல் இந்த நாடு இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதை எப்படி கையாள போகிறாங்கங்கிறது தெரில. 4வது, விவசாயிகளோட தற்கொலை. இதை வச்சு ஒரு படமே எடுத்துட்டாங்க. கத்தின்னு சொல்லிட்டு ஒரு படம், அது மாஸ் ஹிட் ஆச்சுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி ஒரு படமே எடுத்தாங்க. விவசாயிகளோட தற்கொலை குறைக்கணும், அதுவும் இல்லாமல் விவசாயிகளோட கட்டமைப்பு உருவாக்கணும். இதை பற்றி மேனிஃபெஸ்டோவில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. விவசாயிகளுக்கு வந்து கட்டமைப்பு உருவாக்கட்டும், அவங்கள்ட்ட வந்து கொள்முதல் டைரெக்டாக வாங்கிவிடுவோம் அப்படிங்கிறதுல பல விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுதுங்கிறது தெரியும். 5வது, கூட்டணி ஆட்சி. இது ஒரு தனி பெரும்பான்மையில் அமைச்சுக்கிட்ட ஒரு ஆட்சி கிடையாது. இப்படி இருக்கும்போது ஒரு மசோதாவை நிறைவேற்றணும்னா கூட கூட்டணி கட்சிகளோட ஆதரவு இருந்ததுன்னா தான் நிறைவேற்ற முடியும். அது மாதிரி ஒரு புதுமுக நிறைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அனுபவம் இல்லாத எம்எல்ஏக்கள். இவங்களை வச்சு இந்த கவர்மெண்ட்டை எப்படி ஃபார்ம் பண்ண போகிறாங்க, எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியல. இது ஒரு மிகப்பெரிய சவால். இதெல்லாம் டேக்கிள் பண்ணால் தான், இந்த 5வது விஷயத்தை டேக்கிள் பண்ணால் தான் 5 வருஷம் இழுத்து கொண்டு போகிறதே முடியும். அப்படி இருக்க இப்படி சவால்கள் நிறைஞ்சது தான் அவரோட உலகம். அவர் ஒவ்வொரு சவால்களையும் தனித்துவமாக நின்று செயல்படுத்தி வெற்றி காண்றவர்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த 5 சவால்கள் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன சவால்கள் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி அவர் இந்த சவால்களை வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அவர் கட்டாயம் சவால்களை வெற்றி காண்பவர் தான்.